இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க உன்னை நினைத்துலயுமே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அவர் கூட. ஆமா உன்னை நினைத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் வச்சு ஸ்டார்ட் பண்ண படம், ஆமா, அதுக்கப்புறம் சூரிய சார் போச்சு. ஆமா. இப்ப சமீபத்துல விக்ரமன் சார் ஒரு வீடியோ போட்டு அந்த படத்துல இந்த காட்சிகள்லாம் நாங்க எடுத்தோம் ஆமா. அப்படின்னு சொல்லி விஜய் சார் அந்த தாலாட்டம் சங்கீதம் பாட்டுல Yes, இருந்ததை yes. ஒரு ஃபுட்டேஜ் விட்டுருந்தாங்க. ஆமா ஓகே, அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் நீங்க எடுத்திருந்தீங்க? இன்னொரு ஃபுட்டேஜுமே இருக்கு, நான் போடுறேன் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு, சொல்லியிருந்தாரு. இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இப்ப ஷூட் 2 பண்ணது? சாங் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்க பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது. இப்போ செம்மொழி பூங்கா ஆமா, ஆமா. பொட்டானிக்கல் கார்டன். அப்போ அதுல வந்து 2 நாள் முதல்ல ஷூட் பண்ணாங்க. எப்பவுமே சென்டிமெண்ட் வந்து ஒரு நாள் ஓட நிறுத்த மாட்டாங்க. ஓகே ஒரு நாள் ஷூட் பண்ணாங்கன்னா அடுத்த நாளும் பண்ணிடுவாங்க. ஓகே, தொடர்ந்து அதுல 2 ஷாட்டாவது எடுத்துருவாங்க போய் அடுத்த நாள். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உன்னை நினைத்த அந்த தாலாட்டும் இதுலேயே வந்து ஒரு பிஜிஎம்ல வந்து விஜய் சார் வந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஓகே நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு விஜய் சார் வந்து கிட்டார் வாசிப்பார். அதை எடுத்தாங்க. நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி அதே தான் பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்தாங்க. இது 2 நாள் போச்சு. இதுக்கப்புறம் ஹைதராபாத் போனோம். ஓகே, அங்க என்ன சீன்? ஹைதராபாத்தில் ஒரு சாங் எடுத்தோம். அந்த சாங் வந்து அந்த சாங் வந்து எதுலேயுமே வரல, இது வரைக்கும் வரல. வரல. தாலாட்டும் சங்கீதம் அதுக்கப்புறம் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அது வந்து ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் சாங்னு ஒன்று விஜய் இந்த சூர்யாவுக்கு உன்னை நினைத்துல இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வேற சாங், அது வேற song. இவருக்கு வேற சாங் இன்ட்ரோடக்ஷன் சாங். அங்கே ஹைதராபாத்தில் வந்து ஃபிலிம் சிட்டியில் ஹைதராபாத் ராமோஜி ராவில் தான் ஆரம்பித்தோம். ஃபுல்லாக அங்கேயே தான் ஹைதராபாத்தில் வேற இடங்களையும் எடுத்தோம். அந்த சாங்கு முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே வந்து மூணாறு போயிட்டு லைலாவும் விஜயும் வச்சு சாங்கு ஓகே ஓகே அந்த 2 சாங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 சாங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன ஏதோ அவங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து அந்த படம் அப்படியே நிற்கிது. ஓகே அதுக்கப்புறம் அது ஒன்று சூர்யா நடிச்சு அதுவும் பெரிய ஹிட்டாக மாறிச்சு. ஓகே